பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் பூட்டிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ பூட்டிங்னா என்ன? பூட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அ கம்ப்யூட்டர். ரீஸ்டார்டிங் அ கம்ப்யூட்டர் ஆல்சோ இஸ் கால்ட் அஸ் ரீபூட்டிங். நம்ம பூட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி let us discuss some of the basic terms. So the first term is about operating system. An operating system or OS is software that communicates with the hardware and allows other programs to run. Every desktop computers, tablet and smartphone includes an operating system that provides basic functionality for the device. Operating system that communicates with the hardware and allows other programs to run. ஸோ எந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து ஹேஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹியூமன் பாடிக்கு சோல் எப்படி முக்கியமானதோ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்படி சோல் இல்லைன்னா ஹியூமன் பாடி ஒரு டெட் பாடியோ, ஓஎஸ் இல்லாத சிஸ்டம் வந்து எந்த யூஸுமே கிடையாது. அது இல்லைன்னா நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, OS is a basic software that makes computer to work. So an operating system acts as an intermediary between the user of a computer and computer hardware. An operating system is a software that manages the computer hardware. Next நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா அது RAM. RAMனா random access memory. When a computer is switched on, there is no information in its RAM. RAM is the main memory of computer. So whatever we work in system, it will be stored in the hard disk. நம்ம சிஸ்டமில் என்ன ஒர்க் பண்ணாலும் அது எதில் தான் ஸ்டோர் ஆகும்? எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஒர்க் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்கில் உள்ள காப்பி வந்து எல்லாமே ரேமில் போய் தான் ஸ்டோர் ஆகும். இந்த ரேம் மூலிமா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகும். ஆனால் ஒரு காப்பி ஹார்ட் டிஸ்கில் இருந்து ரேம்க்கு ஸ்டோர் ஆகும். ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் ரேம் ஒன்லி வி கேன் ஆக்சஸ் த பர்டிகுலர் டாக்குமெண்ட். ஸோ ஒன் சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ரேமில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே வந்து எல்லாமே அழிஞ்சிரும். அது எதில் இந்த ஃபைல் எல்லாம் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரேமில் ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when a computer is switched on, there is no information in its RAM. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா போஸ்ட் பற்றி. At the same time in Rome, the pre-written program called post, that is power on self-test, will be executed first. இப்படி RAM ஆன் பண்ணும்போது எதுவுமே இருக்காதோ, ரோமில் ஸ்டோர் பண்ண எல்லாமே அப்படி இருக்கும். போஸ்ட், that is power on self-test, is a series of system checks runs by the computer and other electronic device when they are turned on. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில், இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ரன் ஆகுறது பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரேம், கீபோர்டு எக்ஸெட்ரா எல்லாமே ஒழுங்காக கனெக்டாக இருக்குதா, அப்புறம் ஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது அந்த போஸ்ட் ப்ரோக்ராமோட ஒர்க்கு. இந்த டிவைஸ்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயாஸ் ஸ்க்ரீன் விண்டோஸ் XP, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 பார்த்துருப்பீங்க. ஸோ பயாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். தி பயாஸ் இஸ் a program pre-installed on Windows based computers that the computer uses to start up. ஸோ ஒன்ஸ் டிவைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா பயாஸ் ஸ்க்ரீன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பூட்டிங். நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம பார்க்க போகிறது என்ன, bootstrap loader. A program called bootstrap loader transfers operating system from hard disk into main memory. Now the operating system gets loaded, Windows, Linux, etc., and will get executed. So a program called bootstrap loader. Bootstrap loader என்றது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படி transfers OS from hard disk into main memory. ஸோ இப்போ மெயின் மெமரி மூலிமா தான் நம்ம எல்லா ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியும். Let us discuss about your book content. Booting of computer. An operating system OS is a basic software that makes the computer to work. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் சாஃப்ட்வேர் தேவை. அது என்ன அப்படின்னா அதுதான் OS அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். when a computer is switched on, there is no information in its RAM. ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே எந்த இன்ஃபர்மேஷனுமே ரேமில் இருக்காது.
At the same time, in Rome, the pre-written program called POST, that is power on self-test, will be executed first. ஸோ அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமில் இருக்கிற அந்த ப்ரீ-ரிட்டன் ப்ரோக்ராம், போஸ்ட்ன்ற ஒரு ப்ரீ-ரிட்டன் ப்ரோக்ராம் எதில் இருக்கும், அது ரோமில் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். This program checks if the device like RAM, keyboard, etc. are connected properly and ready to operate. ஸோ இந்த போஸ்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிவைஸ் லைக் ரேம், கீபோர்டு எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகிருக்குதா, ஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது அந்த போஸ்ட்டோட வேலை. இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் பயோஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா பயோஸ், அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பூட்டிங். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, a program called Bootstrap Loader transfers OS from hard disk into main memory. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா Bootstrap Loaderன்ற ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ஓஎஸை ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். Now the OS gets loaded and will get executed. ஸோ ஓஎஸ் என்ன ஆகும், ஓஎஸ் வந்து லோட் ஆகிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். There are two types of booting, that is cold booting and warm booting. Cold booting is that simply switching on the system for the first time. That is, you do it switch on in the morning. So cold booting involves loading operating system into main memory by the BIOS. So cold booting, when the system starts from the initial state, that is it's switched on, we call it as a cold booting or hot booting. So when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸர் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரோம்லேருந்து ரீட் ஆகும், விச் மேக்ஸ் டு இனிஷியேட் த பூட்டிங் ப்ராசஸ். வார்ம் பூட்டிங்னா என்னென்னா, சிஸ்டம் ஆல்ரெடி பீன் ரன்னிங் அண்ட் ஜஸ்ட் யூ ரீஸ்டார்ட் இட். தட் மீன்ஸ் OS இஸ் ஆல்ரெடி இன் மெயின் மெமரி. It is not required to reload in main memory. So when the system restarts or when restart button is pressed, we call it as warm booting or soft booting. ஸோ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லாட்டி ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். தி சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஸோ ஆல் தி டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். ஸோ சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து தொடங்காது and all the basic diagnostic tests need not be carried out. Diagnostic test includes memory test, configuration, reconfiguration system hardware, and checking other devices that help to function the computer properly. It is called as the diagnostic test. So in this warm booting there may be a data loss as the data might not have been stored properly.